நதிகள் அப்படின்னு இயேசு சொன்னது ஆவியிலிருந்து புறப்படுகிற நதி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம நிறைய காரியங்கள் நாம் சொல்லலாம், சரியா? ஆனா அந்த நதி என்று சொல்லும்போது அது குறிப்பிட்ட சில காரியங்களை பற்றி இருக்குது. அது குறிப்பிட்ட சில காரியங்கள் சொல்ல முடியாது, நான் நிறைய காரியங்கள் சொல்லலாம். அதுல ஒரு சில காரியங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதுல ஒரு காரியம் தான் நான் மெயினா பார்க்க போறோம். சோ இன்றைக்கு குறிப்பாய் நான் எதை பற்றி பேச விரும்புகிறேன்னா, நமக்குள்ள அது ஒரு காலம் வற்றாத நீரூற்றாய் எழும்புகிற நதியை போல இருக்கிறது. அந்த நதி நீதியை நோக்கி நம்மை நடத்துகிறது, நியாயத்தை நோக்கி நம்மை நடத்துகிறது. அது வற்றாத ஊற்றை போல பெருகி கொண்டே இருக்கிறது என்பதை பற்றி அதுதான் நான் பேச போறேன். அது to what extent it flows and to what extent it can do, அதுல என்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். அதை பத்தி எல்லாம் பேச போறேன். குறிப்பா நீதி நியாயத்தை பற்றி தான் பேச போறேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எதிர்காலத்தை பற்றி, உங்க வாழ்க்கை பற்றி கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார், அதுக்கான நடவடிக்கைகள், அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள். ஓகே, இப்போ ஒரு பொருளாதார ஆசிரியர் கர்த்தர் பேசியிருக்காரா? அதுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பெற்று விட்டீர்களா? அதுக்குதான் பிரதர் யாரும் தீர்க்கதரிசி தேடிட்டு இருக்கேன். தீர்க்கதரிசி தேடுறது கிடையாது. நீங்க உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து படித்து உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ, என்ன வேணுமோ அதுக்கான, இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன, தீர்க்க தரிசனம் என்ன, பிராமிஸ் என்ன, வாக்குத்தத்தம் என்ன, அதற்கான வார்த்தைகள் இன்னும் ஆண்டவர்கிட்ட பெற்றுட்டீங்களா? ஆர்க்கு கட்டுறதுனா நம்ம என்ன பண்ண முடியும்னா, நாம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கணும். கர்த்தர் சொன்னதை குறித்து அதுல சில பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா primarily you need to build the word in your heart. Build the ark with the word in your heart. Just read the Bible. Action அது ஒண்ணுதான், reading the Bible, but strong intent and desire and prayer to get into the realm of the word of God. அப்படி எடுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தை மண்டலத்துக்குள்ள நான் போகணும். ஏன்னா அங்கதான் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிற மண்டலம் அது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற மண்டலம் அது. தேவன் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல என்று கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்க பேசிக் கொண்டிருக்கிற மண்டலம் தான் கர்த்தருடைய வார்த்தையின் மண்டலம். அந்த மண்டலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை படித்துக் கொண்டே இருக்க போகிறேன், தியானித்துக் கொண்டே இருக்க போகிறேன் அப்படின்றதான் ஆர்க்கு கட்டுறது. உங்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பேசின தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்துக்கும் வச்சு இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம செய்ய வேண்டும் தினந்தோறும். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை அனுப்புவீராக, உடைய வார்த்தையை அனுப்புவீராக. Thank you, Lord. Thank you, Lord. வார்த்தையை அனுப்பும். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எங்களோட பேசுவீராக, மனக்கண்களை பிரகாசப்படுத்துவீராக. Thank you, Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 2 தீமோத்தேயும் 1:7 தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம தொடரலாம். 2 தீமோத்தேயும் 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சரி, நமக்கு அருளப்பட்டிருக்கிற இந்த ஆவி மனிதனை பத்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஓகே, அதனுடைய இன்னொரு டைமென்ஷன் ஒன்று பார்க்கலாம் இன்னைக்கு. யோவான் 7:37 அதை வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இப்ப இயேசு கிறிஸ்து ஆவியை பற்றி பேசுகிறார், சரியா? அதை பத்தி பேசும்போது எப்படி பேசுறாருன்னா, என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார். சோ
ஜீவ தண்ணீரோட நதிகள் புறப்பட்டு வரும் என்று இயேசு சொல்லுகிறார். சோ அது எதை பத்தி சொன்னாரு என்று சொல்லுகிறார்? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகும் ஆவி. அடைய போகும் ஆவின்னு ஏன் சொன்னார்னா, இன்னைக்கு வரைக்கும் அடைய போகும் ஆவின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொன்னார்னா, அவர் இன்னும் சிலுவைக்கு போல. அதுவும் அந்த வகையே வருது. இயேசு மகிமைப்படாததால் பரிசுத்தாவின்னு அருளப்படவில்லை. அது மகிமைப்படாத இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து தன்னுடைய மகிமையில் பிரவேசிப்பது. அந்த ப்ராசஸ் முடியல. அவர் சொல்லும் போது முடியல. அது முடியாததால் பரிசுத்தாவி இன்னும் அருளப்படவில்லை. அது முடிந்த பின்பு பரிசுத்தாவி அருளப்பட்ட பின்பு நடக்க போகிற காரியத்தை தான் அவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னை விசுவாசிக்கிறோட இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். சோ இன்னைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவி அப்படின்றதுல இருந்து அதற்கும் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர்ஸ், அதுக்கும் இருக்கிற தொடர்பு, அதை பற்றி நாம் பார்க்கலாம். நான் ஏற்கனவே இந்த ஜீவ நதிகள் பத்தி கொஞ்சம் பேசியிருக்கேன், ஆவி பற்றி பேசியிருக்கேன். சோ இது ரெண்டும் சேர்ந்து எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இன்னொரு வசனமும் வாசிக்கலாம். யோவான் 4 அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து வாசிங்க. யோவான் 4 அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியாருடனே சம்பந்தம் தளவாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாய் இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாய் இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவர்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். சோ இயேசு கிறிஸ்து இங்கே இன்னொரு நதி இல்ல ஊற்று அந்த மாதிரி பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அந்தமா சொல்லுது, இது யாக்கோபோட கிணறு, எங்கள் பிதாவாகி யாக்கோ பெரியவரா அப்படின்னு கேக்குது. ஏன்னா அவங்க குடும்பம்லாம் இங்க தண்ணி குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதே இதுல நான் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப சொல்றாரு, யாக்கோபு தண்ணி குடிச்சது உண்மைதான், ஆனா அதோட நல்ல தண்ணி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த தண்ணீர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு காலம் அவனுக்கு தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே, so he's talking about waters that will keep flowing, continuously keep flowing from inside. சரியா? சோ இப்ப இந்த நதிகள் அப்படின்னு இயேசு சொன்னது ஆவியிலிருந்து புறப்படுகிற நதி அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு வந்து நம்ம நிறைய அதோட சப்ஜெக்ட் பண்ணி நிறைய காரியங்கள் நாம் சொல்லலாம். சரியா? ஆனா அந்த நதி என்று சொல்லும்போது அது குறிப்பிட்ட சில காரியங்களை பற்றி இருக்குது. அது குறிப்பிட்ட சில காரியங்கள் சொல்ல முடியாது, நான் நிறைய காரியங்கள் சொல்லலாம். அதுல ஒரு சில காரியங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அதுல ஒரு காரியம் தான் நான் மெயினா பார்க்க போறோம். ஆமோஸ் 5 அதிகாரம் 24வது வசனம். இந்நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. இங்க அந்த நதியை பத்தி சொல்லும் போது ஆமோஸ் 5:24 எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா, நியாயத்தை பற்றியும் நீதியை பற்றியும் சொல்லுகிறார். சோ இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஆவி அப்படின்னு அதுல வந்து அது நதி அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்தோம். நதி எதை நோக்கி இருக்கிறது, எதை பற்றி வருகிறது அப்படின்னு வேதத்துல இங்க எதை பத்தி வருதுன்னா, நதியை போல நீதி அப்படின்னு வருது, நதியை போல நியாயம்னு வருது, சமாதானம் நதியை போல எழுப்பும் ஏசாயால வருது. சோ நதின்னு சொல்லும் போது அதுல நிறைய காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். இது எல்லாமே ஆவியிலிருந்து வருது. ஆவியிலிருந்து தான் சமாதானம் வருகிறது, ஆவியிலிருந்து தான் தேவராஜ்ய புசியும் குடிப்பும் இல்லை, அது பரிசுத்தாவினால், அது வந்து நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. சோ எல்லாம் ஆவியினால்தான் வருது. நீதி வருது, சமாதானம் வருது, சந்தோஷம் வருது, இப்படி நிறைய நம்ம பேச முடியும். ஆனால் இன்றைக்கு இது எல்லாமே பேசலாம், எதுவுமே தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாமே ஸ்பிரிட்ல தான் வருது, எல்லாமே இட்ஸ் லைக் அ ரிவர். அண்ட் ஏசு கிறிஸ்து உனக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்படும்னு அவர் சொல்லும் போது நதின்னு சொல்ல அவர் நதிகள்னு சொன்னாரு. ஆகவே அதுல நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆவியில நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, அதுல நிறைய காரியங்கள் நமக்கு நன்மைகள் உண்டாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சோ இன்றைக்கு குறிப்பாய் நான் எதை பற்றி பேச விரும்புகிறேன்னா, நமக்குள்ள இருந்து அது ஒரு காலம் வற்றாத நீரூற்றாய் எழும்புகிற நதியை போல இருக்கிறது. அந்த நதி வந்து நீதியை நோக்கி
நம்மை நடத்துகிறது, நியாயத்தை நோக்கி நம்மை நடத்துகிறது, அது வற்றாத ஊற்றை போல பெருகி கொண்டே இருக்கிறது என்பதை பற்றி அதை நான் பேச போறேன். அது வந்து டு வாட் எக்ஸ்டென்ட் இட் ஃப்ளோஸ் அண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட் இட் கேன் டூ, அதுல என்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். அதை பத்திலாம் பேச போறேன். குறிப்பா நீதி நியாயத்தை பற்றி தான் பேச போகிறேன். அந்த நதி, அந்த ஆவியிலிருந்து வருகிற நதி, அது வந்து எப்படி நீதியையும் நியாயத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது என்பதை உங்களுக்கு நான் பேச போகிறேன். ஸோ இப்ப இந்த நதிகள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வாட்டர்ஸ் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்துல முத அதை பத்தி பாக்குறோம். எங்க பாக்குறோம் அப்படின்னா, பூமியில இருந்து பனி, அது ஊற்றுன்னு வரல, பூமியிலிருந்து பனி எழும்பி தோட்டத்தை முழுவதும் நினைத்தது. ஸோ அதுல அங்க உடனே புல் பூண்டுகள் உண்டானது என்று சொல்லி பாக்குறோம். ஸோ அந்த நதின்றது அது ஒரு லைஃப் கிவிங் திங் தான். ஸோ wherever the river goes there is always life. ஸோ அந்த நதி அந்த ஜீவன் உண்டாகிறது பாக்குறோம். அதுவும் பேசலாம், அது ஒரு தனி விஷயம், அப்படி பேசலாம். ஆனா நான் இன்னைக்கு அதை பத்தி பேசல, ஏதேன் தோட்டத்துல வந்ததை பத்தி பேசல. அடுத்து வந்த ஒரு காரியம், where waters mattered, okay, and waters and justice were directly connected. உங்களுக்கு தோணுதா எதை பத்தி சொல்றேன்னு? எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினதுக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். சோ நோவாஸ் ஃப்ளட் பத்தி நீங்க எப்படி படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கு வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. நோவாஸ் ஃப்ளட் 2 பெர்ஸ்பெக்டிவ். ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, துன்மார்க்கர் மேல் வரும் நியாய தீர்ப்பு. ஓகே, துன்மார்க்கர் மேல் வரும் நியாய தீர்ப்பு, அது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். சோ அந்த துன்மார்க்கன் மேல் வருகிற நியாய தீர்ப்புன்றது ஒரு ரட்சிக்கப்படாத உலகத்தை பொறுத்தவரை இருக்கு. அது பைபிள்ல யூஸ் பண்ணிருக்காங்களா, புதிய ஏற்பாட்டுல யூஸ் பண்ணிருக்காங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து பேசினாரு. சீஷர்களும் எபிசில்ஸ்ல பேசியிருக்காங்க. எதை குறிச்சு பேசுறாங்கன்னா, நியாய தீர்ப்பை பற்றி பேசும்போது இப்படி பேசுகிறார்கள். அதாவது ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து எச்சரிக்கும் போது, அவர்களுக்கு சொல்லும் போது, சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம நிறைய பேர் யூதர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சொன்னாங்க, நோவா இப்படிதான் பிரசங்கம் பண்ணா, நோவா பிரசங்கம் பண்ணும்போது யாரும் கேட்கல, கடைசியில் தடுதியா ஆபத்து வந்தது. அதே மாதிரி இங்கே ஒரு ஆபத்து வரப்போகுது, எருசலேம்ல ஆபத்து வரப்போகுது, நீங்க தேவாலயத்தை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க, இப்படியே உட்காந்துருப்பீங்க, அந்த தேவாலயமே இடிஞ்சு போகுது, இயேசுவே சொன்னார், சீஷர்களும் சொன்னார்கள், சொல்லி பிரசங்கித்தார்கள் இதை யூஸ் பண்ணி. ஆனா இது வந்து ஒரு நெகட்டிவ் லைட்ல நோவாவோட ஃப்ளட். ஏன் இதை பத்தி சொல்றேன்னா, நிறைய பேருக்கு நோவாஸ் ஃப்ளட்னாலே வெறும் நெகட்டிவ் தான் இருக்கு. நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, ஏன் ஆண்டவர் எல்லாரையும் அழிச்சாரு, ஏன் பேழைய உண்டு பண்ணாரு, சாரி ஏன் பேழை உண்டு பண்ணாருல, ஏன் எல்லாத்தையும் அழிச்சாரு, ஏன் எல்லாத்தையும் அழிச்சாரு மட்டுமே கேட்கறாங்க. அது அழிவுக்கு எத்தனமானவர்கள் அந்த கேள்வி கேட்டால் அதுல லாஜிக் இருக்கு. ஜீவனுக்கு எத்தனமானவர்கள் அதை பத்தி கேட்கலாமா, கேட்கணுமா? நான் கூட அப்படிதான் ரொம்ப நாள் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஆண்டவர் கிட்ட சொன்னாரு, நீ நோவாவா இல்ல அந்த அடுத்த கேங்கன்னு கேட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த உலகத்தை பத்தி ரொம்ப அக்கறை, மக்களை பத்தி எல்லாம் ரொம்ப அக்கறை, ஆண்டவர் சொல்றதை கவனிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி நிறைய இருக்கு. எனக்கே அது மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் பைபிள் படிக்க தட்டிக்கிட்டே சரியாயிருக்கலாம், சரியாயி கரெக்டா வந்துடும். அது மாதிரி எனக்கும் கரெக்டா வந்துருச்சு. அப்பதான் ஆண்டவர் என்ன சொன்னாரு, முதல்ல உனக்கு என்ன எழுதிருக்கேன்னு படி, உலகத்தை பத்தி அதுக்கப்புறம் யோசிக்கலாம். ஏன்னா நமக்கு ஆத்ம பாரம் ரொம்ப இருக்கு பார்த்தீங்களா, அதனால அப்படியே பழகிட்டோம். அதனால வந்து எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு என்ன யோசிப்போம், முதல்ல நம்மைக்கு இது பண்ணணும். அதான் நோவா வந்து பயபக்தி உள்ளவனாகி, அது ஆண்டவர் வெள்ளம் வருதுன்னு, என்னது வெள்ளம் வருதா, ஐயோ எல்லாம் செத்து போப்பாங்க, அப்படி நோவா பண்ணல. நோவா என்ன பண்ணானா, பயபக்தியுடனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஓகே, சோ ரொம்ப முக்கியமானது பாருங்க. நம்ம எடுத்தோடனே உலகத்தை காப்பாற்றணும்னு போயிடக்கூடாது. முதல்ல தன் குடும்பத்தை ரட்சிக்கணும், தன்னை ரட்சிக்கணும், அப்புறம் தன் குடும்பத்தை ரட்சிக்கணும். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது. சரியா? சில பேர் நினைக்கிறாங்க, நான் ஊழியர் செஞ்சா போதும், கர்த்தர் பிள்ளையெல்லாம் பார்த்து பாருன்னு. அப்படிலாம் எந்த கேரண்டியும் கிடையாது. மேபி பொருளாதார ஆசீர்வாதங்கள்லாம் வரலாம். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை அவதுல சரியில்லை, கர்த்தரோட அவங்க உறவு இல்லைன்னா நீங்க தான் அதுக்காக ஜெபிக்கணும். நீங்க அவுட் சோர்ஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா வந்து நான் கர்த்தருக்காக செய்வேன், கர்த்தர் என் பிள்ளையை பார்த்து பாரு, அதெல்லாம் ஒர்க் ஆகாது. சரியா? மேபி கர்த்தர் உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ஹெல்ப் அதெல்லாம் கொடுப்பாரு. ஆனா வந்து கர்த்தருக்குள்ள அவங்க இல்ல, கர்த்தரோட அவங்களுக்கு உறவு இல்லைன்னா அது உங்க பொறுப்பு, நீங்க ஜெபிக்கணும். வேற ஏதாவது விட்டுருங்க, உலகத்தெல்லாம் காப்பாற்றலாம், அப்புறம் முதல்ல உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நோவா அதை தான் செய்தான். நோவா வந்து ரீசன் அவுட் பண்ணல ஆண்டவர்கிட்ட போய். இன்னைக்கு எவனாவது இதை எடுத்துருப்பாங்க படம், இன்னொரு ஹாலிவுட்காரன் படத்தான நோவா ஆண்டவரோட ஆர்கியூ பண்ற மாதிரி ஒரு கண்டிப்பா அங்க ஒரு பிட் வச்சிருப்பான்.
நோ, எதுக்கு ஆண்டவரை அழிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரை அழிக்கிறீங்க, அவங்கலாம் பாவம் இல்லையா அப்படிலாம் பேசிட்டு இருப்பான் நோவா. ஆனா வந்து இங்க அப்படிலாம் அவன் பேசல. அவன் பிரசவம் பண்ணியிருக்கான் அவங்களுக்கு உண்மைதான். ஆனா அவன் என்ன பிரசவம் பண்ணியிருக்கான், வெள்ளம் வருதுன்னு அவனு சொல்லியிருக்கானே தவிர சி அவன் விசுவாசனால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான், கர்த்தர் கண்களில் அவன் கிருபை கிடைத்தது. இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குன்னா, நிறைய பேர் சொல்றாங்க ரீசனே இல்ல, ஆனால் ஆண்டவர் அன்பு கூர்ந்தாருன்னு. மேபி இருக்கலாம். ஆனா ஒரு ரீசன் நாங்க பாக்குறேன். அது என்ன பாக்குறேன்னா, வெள்ளம் வருதுன்னா ஏன் வெள்ளம் வருதுன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டு இல்ல. ஏன் வெள்ளம் வருது, வெள்ளம் வராம வேற ஏதாவது பண்ண முடியுமா, கண்டிப்பா வெள்ளம் வர வைக்கணுமா, அப்படிதான் கேட்கல. சரியா? சோ அவன் வந்து ஆண்டவர் தான் அவன்கிட்ட என்ன சொன்னாரோ அவன் பிடிச்சிருக்கான். என்னைய பேலை கட்ட சொன்னாங்க, நான் பேலை கட்டிட்டு இருக்கேன். நான் சும்மா தேவையில்லாத கேள்விலாம் கேட்க மாட்டேன். என்னைய பேலை கட்ட சொன்னா அதை கட்டியாச்சா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிசாசு நிறைய பேர் குழப்பிட்டு இருக்காங்க. இது நோவாஃப்லட்ட பத்தி கேள்வி கேட்காதவங்களே கிடையாது, எல்லாரும் கேட்கறது ஏன் வந்துச்சு, ஏன் வந்துட்டு போகுதுங்க. அதை பத்தி நீங்க யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு, பேழையை கட்டியாச்சா, அதுதானே முக்கியம். சோ பயபக்தி பேழையை கட்டினான் நோவா. சரியா? இப்ப இது எதற்கு அடையாளமா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், ஓகே, கர்த்தர் நமக்கு கொடுத்த ப்ராமிசஸ், நமக்கு கொடுக்கப்பட்ட அதுக்கு அதோட ரிலேட்டட் ஒர்க், அதை நாம் செய்கிறோமா, அதுல கவனம் செலுத்துகிறோமா? கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்க காரியங்கள் அதான் காட்டி கொடுத்தா சொல்லிட்டு இருக்கேன். பில்டிங் த போர்ட்னா என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எதிர்காலத்தை பற்றி, உங்க வாழ்க்கை பற்றி கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார், அதுக்கான நடவடிக்கைகள், அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள். ஓகே, இப்ப வந்து ஒரு பொருளாதார ஆசிரியருக்கு கர்த்தர் பேசியிருக்காரா, அதுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பெற்று விட்டீர்களா? அதுக்குதான் பிரதர் யாராவது தீர்க்கதரிசி தேடிட்டு இருக்கேன். தீர்க்கதரிசி தேடுறது கிடையாது. நீங்க உட்காந்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து படித்து, உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ, என்ன வேணுமோ அதுக்கான, இல்லைன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன, தீர்க்க தரிசனம் என்ன, பிராமிஸ் என்ன, வாக்குத்தத்தம் என்ன, அதற்கான வார்த்தைகள் இன்னும் ஆண்டவர்கிட்ட பெற்றுட்டீங்களா? ஆர்க்கு கட்டுறதுனா நம்ம என்ன பண்ண முடியும்னா, நாம் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறது தான் கர்த்தர் சொன்னதை குறித்து. அதுல சில பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா பிரைமரிலி யூ நீட் டு பில்ட் த வேர்ட் இன் யுவர் ஹார்ட். பில்ட் தி ஆர்க் வித் த வேர்ட் இன் யுவர் ஹார்ட். ஓகே, இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு ஆகாய தீர்க்கதரிசன புத்தகத்துல, மலை மேல ஏறி போங்க, மரத்தை வெட்டுங்க, கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கன்றார். அதுவும் ஒரு பேழை மாதிரிதான். அதே மாதிரி கர்த்தருடைய மலை மேல ஏறுறதுன்னா என்ன, தேவ பிரசன்னத்துக்குள்ள போறது. தேவ பிரசன்னத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை ஆடி தேடி போவது, கர்த்தருடைய வார்த்தைக்குள் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது. அதுல நான் ஏன் நீங்க இதெல்லாம் பேசுறேன்னா, சில பேர் மறந்துட்டீங்க, செஞ்சுட்டு ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற, திரும்ப கட்ட ஆரம்பிச்சீங்க. எதிர்ப்பு வந்ததால் நிறுத்தி விட்டீர்கள். கர்த்தர் சொல்றார், மறுபடியும் கட்ட ஆரம்பி, மறுபடியும் வார்த்தைகளை போய் எடுத்து கட்ட ஆரம்பி. எப்படி எடுத்து கட்டுறது, வார்த்தையை படிப்பது, அப்புறம் அந்த படித்த வார்த்தையை எடுத்து இப்படிதான் நடக்கும், கர்த்தர் எனக்கு இப்படிதான் செய்வார் என்று சூழ்நிலைகளுக்கு எதிராக பேசுவது. சூழ்நிலை எதிராக தான் இருக்கு, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் பள்ளங்கள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு. அந்த வார்த்தை அதே மாதிரி நம்மளும் அந்த வார்த்தையை எடுத்துட்டு, எனக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல, ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல, ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நான் இதையே பேசுவேன், இதை தான் நான் நம்ப போகிறேன். எனக்கு உலகத்தை நம்பதான் கர்த்தரை, உலகம் வந்து ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்லுது, கர்த்தர் வந்து செய்வேன்னு சொல்றாரு, நான் இதுதான் நம்ப போறேன். எவ்வளவு எனக்கு நெகட்டிவா தெரியும் நம்ப போறேன். சோ இப்ப சும்மா ஒருக்கா சொல்லிட்டு இருந்துட்டீங்கன்னா அவிசுவாசம் மேற்கொண்டு விடும். அதுக்குதான் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் பைபிள் ஹவர்ஸ். பைபிள் ஹவர்ஸ் ஸ்பெண்டிங் டைம் வித் தி வேர்ட். சோ உட்காந்து படிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்க சூழல்னா அதை போட்டுவிட்டு எங்க கேட்கணும், வார்த்தை உள்ள போயிட்டு இருக்கணும், சொன்ன வார்த்தை திரும்ப உள்ள போயிட்டே இருக்கணும், அதை இன்னும் டீப்பா படிக்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகாரங்களை எடுத்து படிக்கணும், போட்டு விடணும், எங்க போட்டுவிட்டு கேட்கணும், ஏதாவது பண்ணணும். பண்ணி கர்த்தருடைய வார்த்தையும் அந்த மண்டலத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களை சுத்தி கர்த்தருடைய வார்த்தையை தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அது அது உங்க இருதயத்தை அதனால் நிரப்ப வேண்டும். அதுதான் எப்பயுமே வரணும். ஓகே, சோ என்டர் இன்டு தி realm of the word. அதனால நான் பேசியிருக்கேன். realm of the word என்ன, just read the Bible, start reading the Bible with the intent of getting into the realm of the word of God. Just read the Bible, action அது ஒண்ணுதான், reading the Bible, but strong intent and desire and prayer to get into the realm of the word of God. அப்படி எடுத்துட்டு கர்த்தருடைய வார்த்தையின் மண்டலத்துக்குள்ள நான் போகணும். ஏன்னா அங்கதான் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிற மண்டலம் அது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற மண்டலம் அது. தேவன் வந்து அவர் ஒரு சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல என்று கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்க பேசிக் கொண்டிருக்கிற மண்டலம் தான் கர்த்தருடைய வார்த்தையின் மண்டலம். அந்த மண்டலத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை படித்துக் கொண்டே இருக்க போகிறேன்,
தியானித்துக் கொண்டே இருக்க போகிறேன் அப்படின்றதான் ஆர்க் கட்டுறது. உங்களுக்கு சொன்னப்பட்ட வாக்குத்தத்தங்கள், பேசின தீர்க்க தரிசனங்கள் எல்லாத்துக்கும் வச்சு இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம செய்ய வேண்டும் தினந்தோறும். சொல்லலாம் மறந்துட்டீங்களா? பரவாயில்ல, நான் ஞாபகப்படுத்துறேன். மறுபடியும் ஆரம்பிங்க வேலையை. மறுபடியும் படிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க. சோ அப்படியே படிக்க ஆர்க் கட்டுற வேலை இதுதான் நம்ம பண்ணணும். ஏன் இது பண்ணணும், இது பண்ணிதான் ஆகணுமா, நீ வேற வழி இல்லையா? பண்ண சொல்லியிருக்காரு, பண்ணுவோம், அவ்வளவுதான். அதான் நோவா கீழ்ப்படிதலோடாகின்னு போட்டிருக்கு. சில பேர் நினைக்கிறாங்க புது உடன்படிக்கையில கீழ்ப்படிதெல்லாம் கிடையாது. இல்ல இருக்கு. இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. அதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க, கவனிக்கிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதனால இதுலயா நடக்க போகுதுன்னு நாகமாட்ட சொன்னாங்களே 7 தடவை முங்குனா அவன் சொன்னா எங்க ஊர்ல நதி இல்லையா, அங்க போய் குளிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டான். சார் அவன் அதான் கேட்டான், அங்க குளிக்கலாம். எப்பா யோர்தான்னா வேற, யோர்தான் வேற டைமென்ஷன் ஷிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு. உனக்கு தெரியாததெல்லாம், உனக்கு அதெல்லாம் புரிய வைக்க முடியாது. இந்த யோர்தான் இயேசுவே பின்னாடி ஞானஸ்தானம் எடுக்க போறாரு. சோ யோர்தான் எதை குறிக்கிறதுனா, ஒரு மனுஷன் ஜஸ்ட் இனஃப்ல மோர் தேன் இனஃப்ல நுழையிறது. சோ நிறைய அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? யோர்தான்ல முங்குனா முங்கு, அவ்வளவுதான். 7 தடவை முங்கு. நம்முடைய யோர்தான் கர்த்தருடைய வார்த்தை தான். 7 தடவை முங்கு வேண்டிதான் உள்ள போய். 7 நம்பர் கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் டாக்கிங் அபௌட் the 7th number of the spirit till you reach the realm of the spirit in the word of God. Go to the word. Once when you read the Bible, you enter into the realm of the spirit. That is the realm of the word of God. அது வரைக்கும் போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருந்தா ஸ்பிரிட் realmக்குள்ள போயிட்டீங்கன்னா வேர்ட் ஆஃப் காட் வேற மாதிரி புரியும், வேற மாதிரி ஒர்க் பண்ணும் இருதயத்துல. ஓகே. சோ இதை கட்டிட்டான். எதை? ஆர்க்க கட்டி முடிச்சிட்டான். சரியா? கட்டி முடிச்சோடனே இப்பதான் ஒரு ஒரு அங்க ஒண்ணு நடக்கணும். ஓகே. இப்போ அடுத்து நான் என்ன பேச போறேன்னா, இந்த ஆவியிலிருந்து புறப்படுகிற நதி. இது இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஆர்க் அவனுக்கு ஒரு வெறும் பேலை தான். அதனால ஒரு நாள்ல கட்டி முடிச்சுட்டான். அவர் அதர் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, அவன் ஒரு தடவை ஒரு ஆர்க் கட்டினா நமக்கு நிறைய ஆர்க் கட்ட வேண்டியது இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் வே டு புட் இட். நிறைய ஆர்க் கட்ட வேண்டியது இருக்கு. ஒரே ஒரு பேலை கட்டினா நம்ம நிறைய பேலை கட்டணும். எப்படி நிறைய பேலை கட்டணும்? இன்றைக்கு நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ ஒவ்வொன்றும் ஒரு பேலை தான். இதெல்லாம் ஒரு 5 காரியம் ஜெபம் பண்றீங்கன்னு வைங்களேன், 5 விஷயங்கள் மெயினா ஜெபம் பண்றீங்கன்னா அது 5 சேர்த்து ஒரு பேலைன்னு வச்சுக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஈஸி ஆக்குறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கலாம். சோ இந்த 5 காரியம் நிறைவேறின பிறகு என்ன பண்ண போறோம்? அடுத்து ஒரு பேலை கட்ட போறோம். என்ன பேலை? அது அப்ப கர்த்தர் என்ன பேசுறாரு அது. நமக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. ஏன்னா ஓடினாலும் இழைப்படை போவதில்லை, நடந்தாலும் சோர்வடை போவதில்லை. அப்படின்னு அர்த்தம்னா எண்டே இல்லாம தொடர போகிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மளை பலப்படுத்திக் கொண்டே இருக்க போகிறார். நமக்கு எண்டு கிடையாது. நமக்கு இன்னைக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அது முடிச்ச பிறகு கர்த்தர் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் கொடுக்குறோம் அதை செய்வோம். அவரோட செஞ்சுட்டே இருப்போம், அவரோட ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். மிகவும் மிகவும் பாக்கியவான்கள்லாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாம். ஏன்னா நமக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்காரு, வேலை கொடுத்தே இருக்க போறாரு. சோ அதனால இது ஒரு ரெப்பிடேட்டிவ் மாதிரி தான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்குது. தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். சரியா? என்னது அப்ப என்ன வேலை பார்த்துட்டே இருக்கணுமா? This is why we were created, to co-labor with God, to work with God, and to bring His purposes into manifestation. ஆண்டவர் அது எந்த அளவு ஈஸி பண்ணி வச்சிருக்காருன்னா உங்க வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதுலயே இது கனெக்ட் ஆகுது. சோ நீங்க கர்த்தருடைய நோக்கங்களை இன்வால்வ் ஆகுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இதைத்தான் சில பேர் ஒரு கான்செப்டா சொல்லிட்டு ஆனா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வேற மாதிரி பண்ணிட்டாங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களா, கர்த்தருடைய வேலையை செய், உன் வேலையை கர்த்தர் பார்த்து பாருங்க. அதோட அர்த்தமே என்னன்னா, கர்த்தருடைய வேலைன்றதும் உன் வேலையும் மெர்ஜ் ஆகுது ஒரு பாயிண்ட்ல. சோ நீ விசுவாசத்தினால ஒரு வீடு கட்டினா அது கர்த்தருடைய வேலை தான் செய்யற. நீ விசுவாசத்தினால் வீடு கட்டினா, கடன் வாங்கி கட்டினான்னு சொல்ல வரல, விசுவாசத்தினால் கட்டினா. இல்லைன்னா நம்மளோட பலனை நம்பி கட்டுறது இல்லை, விசுவாசத்தினால் வீடு கட்டினா நீ கர்த்தருடைய வேலை தான் செய்யற. விசுவாசத்தினால் நீ என்ன செஞ்சாலுமே கர்த்தருடைய வேலையை செய்யற. ஏன்னா அதுல ஒரு சாட்சி உண்டாகும், அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் கண்டிப்பா அமையும். ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம பல பேழைகள் கட்ட வேண்டியிருக்குது. அப்பப்போ அது மாறுகிறது. கர்த்தர் நமக்கு அப்பப்போ கொடுக்குற தரிசனங்கள் 6 காரியங்களை வச்சு போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பேழைன்னு பேசினாலே ஓகே தான். ஏன்னா இப்ப நிறைய பேர் அது ஃபர்ஸ்ட் இது பேழையை இன்னும் கட்டி முடிக்கல, அதுவே என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்காங்க. சோ நம்ம கர்த்தர் சொன்னதை செஞ்சுட்டு இருக்கோம், வார்த்தையை வச்சு கட்ட ஆரம்பிக்கிறோம். ஓகே. வார்த்தையை வச்சு கட்டி முடிச்ச பிறகு அதை தொடர்ந்து பேசி 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 நமக்குள்ள விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கிறது. எழுப்பி முடிச்ச பிறகு அப்படின்னா என்ன செஞ்சா ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு ரொம்ப ஒரு உறுதி உள்ள வர ஆரம்பிக்குது. ஆமா, நமக்கு இது நிச்சயமா கர்த்தர் செய்ய போறார்,
நிச்சயமா நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்ற உறுதி ஒரு பாயிண்ட்ல வர ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்ல இன்னும் உங்களுக்கு ஆன்சர் வரல கையில, ஆனா உங்க இருதயத்துல ஓரளவு விசுவாசமா இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் பத்தி தான் பேசுறேன். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா the waters, இந்த லிவிங் வாட்டர் ஃப்ரம் த ஸ்பிரிட், ஜீவ நதிகள் அது வந்து புறப்பட்டு வருது. சரியா? அது வந்து ஒரு 3 ஸ்டேஜ்ல ஒர்க் ஆகுது. அதுதான் பேச போறேன். பேசிட்டு அந்த 3 ஸ்டேஜுக்கும் நாம் தொடர்ந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நமக்கும் அதை செய்ய முடியும், அதை நாம் செய்ய வேண்டும், எப்படி செய்வது என்பதையும் பேசி நம்ம முடிக்கலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் முதல்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் நோவாவை பேழைக்குள்ள போக சொல்லிட்டார். சரியா? போ சொன்ன பின்பு பூமியிலே மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. பூமியிலே மழை பெய்தது, அதோட சேர்ந்து இன்னொன்னு நடந்தது. அது என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே விஷயம். 7வது அதிகாரம் 17வது வசனம் வாசி. ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிச்சு. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்கள் ஆகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நர ஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. 11வது நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் 100 கண்கள் எல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்குது. அப்புறம் அதுக்கு போறேன், 17க்கு போறேன். முதல்ல என்ன நடக்குதுன்னா, அந்த ஆண்டவர் சொன்ன அந்த நாளிலே வெளியே மழை பெய்யுது. அது ஒரு சைடு. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா, கீழே என்ன நடக்குதுன்னா, பூமியிலே ஆழத்தின் 100 கண்கள் எல்லாம் பிளவுண்டன. ஓகே, சோ இப்ப ஆர்க்கு நிக்குது. இப்ப பாருங்க, பேழையை கட்டிட்டான் நோவா. பேழை கட்டி முடிச்சது நல்லதுதான். ஆனா இன்னும் கர்த்தர் சொன்னது இன்னும் நிறைவேறல. இன்னும் அது எதுவும் நடக்கல. அது நடக்கிறதுக்கு ஒண்ணு நடக்க வேண்டியது இருக்கு. என்ன நடக்கணும்னா, ஆழத்தின் 100 கண்கள் திறக்கணும், மழை பெய்யணும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு மழை பெய்ய போகுது, பூமியில வெள்ளம் வரப்போகுதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு 2 நடக்கணும். மேல இருந்து தண்ணி வரணும், கீழே இருந்து ஊற்றுகள் என்ன பண்ணணும், திறக்கணும். சோ ஃபர்ஸ்ட் அது நடக்குது, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். சோ அவனுக்குள்ள அந்த ஜீவத்தொழில் நதிகள் புறப்பட்டு வரும்னு இயேசு சொன்னார்ல, அது முதல்ல என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆரம்பிக்குதுன்னா, அது ஒரு சின்ன ஒரு ஊற்றை போலதான் முதல் ஆரம்பிக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் யோசித்து பாருங்க, தண்ணி எப்படி வந்திருக்கும்? இப்போ ஊத்துல இருந்து தண்ணி வந்து எப்படி வெளியே வரும்? ஏதோ இந்த பைப் உடஞ்சி தண்ணி வருது, அந்த மாதிரி தானே ஆரம்பத்துல வந்திருக்கும். சரியா? ஆவியை பற்றி பேசும்போது செருபாபேலுக்கு சொல்லப்படுற வார்த்தைகள்ல வருது, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஓகே, அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணக்கூடும்? சோ கர்த்தருடைய வார்த்தை ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கீங்க, ஆர்க்க பில்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க இதை பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, உங்களுக்குள்ள அந்த ஜீவத்தொழில் நதிகள் முதல்ல ஒரு சின்ன ஒரு ஊத்து மாதிரி அப்படியே கிளம்பி வருது. சரியா? அதுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நீங்க சொல்லலாம், எனக்கு ஏதோ கொஞ்சம் தெரியுதுங்க, ஏதோ கர்த்தர் பேசுறாரு, கொஞ்சம் வருது. அந்த அற்பமான நாளை அசட்டை பண்ண வேண்டாம், பிசாசு அசட்டை பண்ண வைப்பான். அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு நமக்கு வந்து அவன் ஒரே ஒரு பேலை தான் கட்டான். நான் சொன்னேன் நிறைய பேலை கட்டணும்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு இருக்கு, நம்ம தொடர்ந்து கட்டிட்டே இருக்க மாதிரியும் இருக்கு சில காரியங்கள்ல. அப்ப தொடர்ந்து ஒரு பக்கம் கட்டிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் தண்ணி வருது. இது மாதிரி 2மே நடக்கணும். சோ அந்த சின்ன நீரூற்று போல வரும்போது பிசாசு என்ன பண்ண பாக்குறான்னா, ஆவியின் நீரூற்றுகளை நம்ம அசட்டை பண்ண வைக்கிறான். அவன் சொல்றான், இது ஏதோ சின்னதா தான் வருது, இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்ட், இன்னைக்கு சின்னதா தான் வருது, நான் இது பெருசா வருதுன்னு சொல்லல. ஓகே, see, any resource God has opened to you, any fountain God has opened, it may look very small today, but it is still coming from the Spirit. Okay, so don't despise the day of small beginnings. There are going to be other days here. இங்க பாத்தீங்கன்னா சில நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப I really like that. இப்ப 6வது அதிகாரத்தை பாத்தீங்கன்னா முதல்ல இங்க வருது 7 நாள் சென்ற பின்பு, அப்புறம் 10வது வசனத்துல 7 நாள் சென்ற பின்பு, அப்புறம் நோவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகி அந்நாளிலே. சோ ஆரம்பத்துல ஒரு நாள் வருது. இப்ப நம்ம நீதி ஜஸ்டிஸ்க்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு ஆரம்பத்துல அப்படிதான் வரும். சில நேரம் சின்ன ஒரு ஊற்று மாதிரி வரும், ஏதோ கொஞ்சம் நடந்திருக்குங்க. டோன்ட் டிஸ்பைஸ் தட் டே.
ஏன்னா இந்த மாதிரி நாட்கள் வருது. 2/17 மாதம் 17ஆம் தேதி வருது. அப்புறம் வந்து அடுத்தடுத்து அன்னையில இருந்து 40 நாள் கணக்கு. ஏறக்குறைய அடுத்து 4வது மாசம் நினைக்கிறேன். 40 நாள் கழிச்சு ஒரு நாள்ல வந்து பூமியின் மேல் பெருமழை பெய்தது. 40 நாள் தொடர்ந்து பெஞ்சு, அப்ப அந்த 40வது நாள் எப்படி இருக்கும்? அன்றைய தினமே, அதாவது ஏறக்குறைய யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த 2வது மாதம் 17ஆம் தேதியில ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 40 நாள் கழிச்சு, ஓகே, அப்பனா 1 மாசம் 10 நாளா? சோ அப்ப 3ஆம் மாதம் 27ஆம் தேதின்னு வச்சுப்போம். நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. மார்ச் 27th வருது. பிப்ரவரி 17ல ஆரம்பிச்சிருக்கு மழை. மார்ச் 27 வரைக்கும் இவங்க பேழைக்குள்ள போற அளவுக்கு என்ன இல்லையா? அப்படி ஒன்றும் தெரியல. 40 நாள். சரியா? ஆனா டோன்ட் ஃபர்கெட் தட் 2வது மாதம் 17ஆம் தேதி. டோன்ட் ஃபர்கெட் தட். சரியா? சில பேர் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த சில நாட்களை குறித்து வைத்து வாயை திறந்து கர்த்தருக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தணும். நான் என்ன சொன்னு பாருங்களேன், பிசாசு உங்க மைண்ட நெகட்டிவ் ஆக்கி, ஒன்னும் நடக்கல, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான்னா, நீங்க இந்த மாதிரி 2ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த மாதிரி நாளெல்லாம் நோட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு ஞாபகப்படுத்தணும். சில பேர் சொல்றாங்க, நீங்க ஸ்தோத்திரம் செல்லும் போது கர்த்தருக்கு ஞாபகப்படுத்துறீங்கன்னு. அது எப்படி எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு என்ன ஞாபகப்படுத்த போறோம் எனக்கு தெரியல. ஆனா பிசாசுக்கு ஞாபகப்படுத்தலாம். அவனை டிப்ரெஸ் ஆக்கிட்டுருவான். அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா அவனுக்கு அது மைக்ரேன் வந்துடும். அவன் போயிடுவான். அதை பத்தி யோசிச்சுட்டு இருவான். ஆமா, என்ன பண்ண போறோம்? அவன் என்ன யோசிப்பான்னா, ஆஹா இவனுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சே, நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்து ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு ஒரு பிரேக் விட்டு உங்களுக்கு வரும். ஏன்னா இப்ப அவன் ஸ்ட்ராட்டஜி பண்ண கிளம்பி போயிடுவான். ஏன்னா இது மாதிரிலாம் வந்து கிறுக்குத்தனமா விளையாண்டோம்னு வச்சுக்கலேன், கிறுக்குத்தனமா இல்ல குறுக்குத்தனமா விளையாண்டோம்னா அவனுக்கு வந்து என்ன பண்ணன்னு தெரியாது. கிரிக்கெட்ல வந்து ஒரு ஷாட் ரிவர்ஸ் ஸ்வீப்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா அப்புறம் அதே இப்போ டெவலப் பண்ணி ஸ்விட்ச் ஹிட்டர் வந்திருக்காங்க. இந்த பக்கம் கையவே மாத்திடுறாங்க, மாத்தி அடிக்கிறாங்க. ஸோ அப்பெல்லாம் என்னன்னா ஃபீல்டு செட் வந்து லெக் சைடுக்கு வச்சு தான் இவன் ஆஃப் சைட்ல அடிப்பான். ஃபீல்டு செட்டை மாற்ற முடியாது. அது மாதிரி பிசாசு அப்பப்போ பண்ணி விட்டுறலாம். பண்ணிவிட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு சில காலம் இயேசு விட்டு விலகி போனான். ஏன்னா வார்த்தை வச்சு அடி பிச்சுட்டார் போட்டு. அதனால கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக போயிட்டான். என்ன பண்ண தெரியல, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு போயிட்டான் கிளம்பி. அதே மாதிரி அவனுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிரேக் அது கொடுக்கணும்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா ஞாபகப்படுத்தணும். உனக்கு தெரியுமா அன்னைக்கு கர்த்தர் எனக்கு செய்தார், அன்னைக்கு அந்த நாள் இருக்கிறேன். இந்த நோவாக்கு 2:17 அன்னைக்கு ஒருவேளை பெரிய நாள் இல்லாம பின்னாடி யோசித்து பார்த்தா நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஓ தட்ஸ் த டே when the flood began. ஆனா அன்னைக்கு ஃப்ளட் மாற தெரியல, லைட்டா தான் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்சம் தான் லைட்டா தாங்க வருது. அற்பமான ஆரம்பித்த நாளை யார் அசட்டை பண்ணாதீங்க. ஆவியின் நாள் எல்லாமே பயங்கரமான நாள் தான். இன்னைக்கு உனக்கு தெரியல, ஆனா அது ஆவியிலிருந்து வருகிற ஊற்று, அது அப்படியே லைட்டா அப்படியே ஆரம்பிச்சிருக்கு. சரியா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப படிச்ச இன்னொரு அடுத்த வசனம், 40 நாள் இரவும் பகலும் பூமியிலே பெருமழை பெய்தது. ஓகே, 17வது வசனம், 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிட்டு. 2வது ஸ்டெப் நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஊற்று மாதிரி வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான், பெருசா ஒண்ணும் இல்ல. பட் ஸ்டில் இட் இஸ் சம்திங் டு ஷோ. How many of you can say I have something to show? ஏதோ ஒண்ணு இருக்குங்க, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது என்னால. Something to show. I have something to show. செகண்ட் வந்து தி எக்ஸோடஸ், ஒரு புறப்பாடு அங்க ஆரம்பிக்குது. செகண்ட் ஸ்டேஜ்ல ஆவியினால் ஒரு புறப்பாடு ஏற்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இருக்குன்னு தெரியுது. 2வது ஸ்டேஜ் ஒரு புறப்பாடு. அந்த நதிகள், புறப்பட்டு வருகிற நதிகள், அது என்ன பண்ணுனா கிளம்ப பண்ணிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கீங்கன்னா I believe God is going to take you to the second stage. You're going to start. ஓகே, சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல கூட வரலன்னு சொன்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. அதுக்கும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்காவது கொண்டு வருவார். ஒண்ணுமே பார்க்கலன்னு சொன்னாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. எதுவுமே பார்க்கலங்க, சுத்தமா பார்க்கல, அப்படி யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி ஒருவேளை இருந்தீங்கன்னா ஒரு அற்புதம் நான் பார்க்கலங்க, ஆவியினால ஒண்ணுமே நடந்து நான் பார்க்கல. ஆவியின் அனுகிரகம்னா என்னன்னா benefits to you that happens only by the spirit of God, by God himself. அதுதான் ஆவியின் அனுகிரகம். சோ அது மாதிரி எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அது நிச்சயம் செய்வார். நான் கர்த்தர் செய்ய போகிறார். ஆனா எனக்கு கொஞ்சம் நடந்திருக்குன்னு சொல்றவங்கள கர்த்தர் இன்னைக்கு ஒரு எக்ஸோடஸ்ல கொண்டு வர்றாரு. இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து புறப்படுறதே எண்டு கிடையாது, பட் இட்ஸ் சம் பிகினிங், ரைட்? ஒண்ணுமே இல்லாம இருந்தானுங்க. மோசே மூலமா கர்த்தர் நான் இருக்கிறேன்னு காட்டினார். அதனாலதான் வந்து ஐஎம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஐஎம் என்னங்க அவர் பேரு? ஐஎம். இங்கிலீஷ்ல தமிழ்ல அழகா வருது, இருக்கிறேன்னு சொல்றவர். ஏன்னா அவனுக்கு இப்ப டவுட், இருக்கிறாரான்னு வந்துட்டான். நடக்கிறதெல்லாம் பார்த்தா இருக்கிறாரே தெரியல, இருக்கிறாரு, அதுதான் பேரே இருக்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். என் பேர் என்ன? இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ எம் தேர், டோன்ட் வரி.
அப்படிதான் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட். சோ ரெண்டாவது இன்னும் கானானுக்குள்ள போனா, ஆனா எகிப்து கிளம்பி விட்டாங்க. எக்ஸோடஸ். அதே மாதிரி ஆர்க் மூவ். நோவா வந்து finally could say goodbye to this old place. Okay, there are people who are going to say goodbye to old places. உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப நாளா இருந்துட்டீங்க, அது இன்னைக்கு அது நல்லா இல்ல, பட் கர்த்தர் வந்து குட் பை சொல்ல போறாரு. அது அது நடக்க போகுது. பேழை கிளம்ப பண்ணிட்டு, the ark began to move. பேழையை கிளம்ப பண்ணிட்டு. ஸோ செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா பேழை கிளம்புகிறது ஸ்பிரிட்ல இருந்து. the ark began to move. Enough of the old place. Enough of the old place. There's going to be some movement. சரியா? அடுத்து மூணாவது ஸ்டேஜ் என்ன நடக்குது? பேழையானது ஜலம் பெருவெள்ளமாகி, 18 சொன்ன ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருக்கிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. அடுத்த ஸ்டேஜ் எங்கன்னா, இது வெறும் எக்ஸோடஸ் இல்ல, இது வந்து லிவிங் ஆன் டாப் ஆஃப் த ஃப்ளட். லிவிங் ஆன் டாப் ஆஃப் த ஃப்ளட் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வெறும் எக்ஸோடஸ்ன்றப்ப நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா ஃப்ளட் வந்துருது. சில நேரத்துல ஃப்ளட் மாதிரி சிச்சுவேஷன் வந்துருது, எதிரா கொஞ்சம் வந்துருது. எதிரா வரும்போது என்ன பண்றது அப்படின்னா, எந்த ஜீவ தண்ணீர் உங்களை நதிகள், எந்த நதிகள் உங்களை கிளம்ப பண்ணிட்டுறோ, அதே நதிகள் இப்பொழுது உங்களை தாங்கி பிடிக்க போகிறது. யோசித்து பாருங்க, இந்த நதி வந்து எல்லாத்தையும் அழிக்குது, ஆனால் இவர்களை கிளம்ப பண்ணுது அந்த நதி. இப்பொழுது இந்த நதி என்ன பண்ணுதுன்னா, கிளம்ப பண்றது மட்டும் இல்ல, இப்பொழுது நதி இவர்களை தாங்குகிறது, ஆதரிக்கிறது. வாட் is happening around you to destroy everybody else is going to make you live. So don't associate with the world, associate with the ark. Okay, God is telling us a warning to some people. ஏன்னா நீங்க வந்து உலகத்துல நடக்குது, இவனுக்கு என்ன நடக்குது, அவனுக்கு என்ன நடக்குது, அப்ப எனக்கு இப்படிதான் நடக்கும் அப்படி நீங்க அந்த தாட் பேட்டர்ன்ல இருக்கிற வரைக்கும் பிளெஸிங்ஸ் அது யாருக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அதை அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஆர்க்கே உங்க கண்ணுக்கு தெரியாது, உங்க கண்ணுக்கு வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட் தான் தெரியும். நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல, நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தார் அல்ல. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவபலம் உள்ளவைகளா இருக்கிறது. சோ அந்த தண்ணீர் அவர்களை என்ன பண்ணுச்சுன்னா மிதக்க பண்ணிட்டு. waters that drowned everybody made the ark to float on top of it. ஓகே, சோ இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, இது வந்து சர்வை பண்ண வைக்கிற ஸ்டேஜ். ஓகே, you will survive because the exodus was brought by God. You will survive. I'm talking to some people who have even geographically relocated. The exodus happened by God, you know it. So how can the flood stop you? The flood cannot stop you. You are going to float above it. The flood cannot stop you. You're going to float above it. The very flood will make you to float above it. God is going to do it. Okay. அடுத்து just a minute. அதனால the exodus that's brought by God cannot stop you. Okay, the flood cannot stop you because God brought the exodus. The same flood that killed everybody made them survive and float above it. சரி, 19 வசனம். ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்துக்கு ஜலம் பெருகிற்று. சரியா? சோ பாருங்க, அவங்க வந்து they were floating above அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் சர்வைவல்ன்றதுக்காக தான் இது இந்த பாயிண்ட். பூமியினுடைய உயர்ந்த சிகரங்கள்லாம் மூடப்பட்டது. அந்த சிகரங்களுக்கு 15 முழத்துக்கு மேல என்ன போயிட்டு இருக்கு, தண்ணி பெருகி கொண்டிருக்கிறது. பேழை எங்க இருக்கு, அதுக்கும் மேல இருக்கு. Okay, see the waters that begins like a small குட்டி டிராப்பா உங்களுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், அதோட பொட்டன்ஷியல் எங்க இருக்குன்னா that can literally make you float above the highest peaks. இந்த பூமியில எதெல்லாம் ஹையஸ்ட் பீக்ஸ் இருக்கோ அதுக்கு மேல நீங்க போக முடியும்.
இயேசு சொன்னார் மார்க் 11:23 எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்துல போ என்று சொல்லி அது சொன்னபடி நடக்கும் தன் இறுதியில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். மலை பெயர்ந்து எங்க போகும்? சமுத்திரத்துக்குள்ள. அது மாதிரிதான் நீங்க நடக்குது. அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஒரு நதி போல மாறி புறப்பட்டாலும் நதி எப்படி கடைசியில அது போய் சமுத்திரத்துல கலக்கிறதோ அப்படி நதி போல ஆரம்பித்தாலும் at one point it is going to become like a mighty ocean where it devours everything. So biggest mountains can be immersed under the sea. So அப்படிப்பட்ட அளவுக்கு அது பிரவாகிக்க போகிறது. உங்கள் மூலமாய் புறப்படுகிற ஜீவ தண்ணீர் வந்து அப்படி போற அளவுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறது. இதுல ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு பாருங்க, கண்டினியூட்டி. 40 நாள் தொடர்ந்து மழை பெஞ்ச பிறகுதான் இது நடக்குது. கரெக்டா? அதே மாதிரி we should allow the spirit waters to flow continuously. கொஞ்ச நாள் பண்றது அப்புறம் விட்டுறது, கொஞ்ச நாள் பண்றது, இந்த மாதிரி பண்ணாம we should come to a commitment and say I'm going to commit to the living waters. I'm going to commit to the living waters. I'm going to commit to the living waters and let it flow, let it flow, let it flow. எனக்குள்ள அந்த நதிகள் அப்படியே புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கட்டும், எனக்குள்ள இந்த நதிகள் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கட்டும், அதை நான் நிறுத்த போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு spend time with God and ask for the river to flow. Ask for the river to flow. அந்த நதி புறப்பட்டு வரட்டும், எனக்குள்ள புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கட்டும். ஏன்னா அதோடைய பொட்டன்ஷியல் வந்து வேற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கேன், என்னை வேற இடத்துக்கு கொண்டு போக வல்லமையுள்ளதா இருக்குது. என்னை வெறும் சாதாரண இடம் இல்லை, நான் இருக்கிற இடத்துல இருந்து மலைகளுக்கு மேல என்னை உயர்த்த போகாது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் மலைகளுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு பூமிக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுவார். will be higher. நோவாக்கு இது வெறும் ஏதோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவன் அந்த ஃப்ளட் முடிச்சு போய் நின்னதே அரராத்ல மலையில தான் போய் நின்னுச்சு. கரெக்டா? பேழை போய் அவன் அந்த பேழைக்குள்ள ஏறும்போது அவனுக்கு வேணா ஒரு ரொம்ப பணக்காரனா தான் வச்சுக்கோ, 500 ஏக்கர் அவனுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பேழைக்குள்ள ஏறும்போது, ஆனா பேழை விட்டு இறங்கும் போது பூமியே அவனுக்குடைய தான் மாறிடுச்சு. அவனுடைய son technically his descendants are living the whole earth today till now physically. ஓகே, நோவா பூமி முழுவதையும் சுதந்தரித்தான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரமடையானான். Justice was delivered to him. It's not justice because he obeyed God, because he chose him. That's all. விசுவாசத்தினாலே அவனுக்கு நீதி வழங்கப்பட்டது. எப்படிப்பட்ட நீதி? கர்த்தர் கொடுக்குற நீதியோட அளவு பார்த்தீங்களா? நீ விசுவாசித்தாய், என்னை விசுவாசித்தாய், அதை நான் நீதியாக உனக்கு எண்ணுகிறேன். அதனாலே அதை வச்சே உனக்கு நான் ஜட்ஜ்மெண்ட் உனக்கு ஃபேவரா கொடுத்துருவேன். உனக்கு வேற எதுவுமே தேவையில்லை. எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்? பூமியை சுதந்தரித்தான், பூமியை சுதந்தரித்தான். லிட்டரல் அப்படிப்பட்ட ஒரு ஜஸ்டிஸ் ஃப்ளோட். ஆமோஸ் 5:24 வாசிக்கிறது போல அப்படிப்பட்ட ஒரு தண்ணீரை போல, வற்றாத ஆற்றை போல, mighty flowing waters like mighty rivers, justice came out and Noah inherited the whole earth. ஒருத்தரும் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களை அப்ரூவ் பண்ண முடியாது. You will only increase, you will not decrease. You will only increase, you will not decrease, because God's justice is flowing like rivers and mighty streams of waters from your spirit. ஒண்ணே அதை மட்டும் நிறுத்திடுறாங்க. எப்படிங்க நான் நிறுத்த முடியும் நதியை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நதி எப்படிங்க ஃப்ளோ பண்ண வைக்கிறது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துட்டு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நதி எனக்கு வந்து புறப்பட்டு வரணும்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். Praying in the spirit, praying in tongues is a very important thing in this thing. ஏன்னா நீங்க அப்படி செய்யும் போது, and of course everything starts with the blood of Jesus. எதுவுமே இல்லைங்கன்னா எனக்கு ஒண்ணுமே நதியும் தெரியல, ஒன்றும் தெரியல, என்ன எனக்கு வந்து வேற சாக்கடை தாங்க ஓடுது, ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவிசுவாசம் மைண்ட்ல வருது, பயம் வருது, ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னா, ஸ்டார்ட் வித் த பிளட் ஆஃப் ஜீசஸ். டோன்ட் கோ எனிவேர். சிம்பிள். ஸ்டார்ட் வித் த பிளட், ஸ்டே வித் த பிளட். பிளட் மெடிடேட் பண்ணிட்டே இருங்க. பண்ணிட்டே இருக்கும்போது அது பாட்டு ஓடட்டும், இல்ல பிளட் அந்த பேசேஜ் படிக்கும்போது உள்ளத்துல ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவர் ஜீவத்தமிழ் நதிகள் எனக்கு வந்து வரட்டும், ஜீவத்தமிழ் நதிகள் எனக்கு வரட்டும் அப்படின்னு படிங்க. அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள போங்க, படிங்க. அது படிக்கும்போது அதே ஜெபம், ஜீவத்தமிழ் நதிகள் வரட்டும் வரட்டும், நீர் சொன்னீர் விசுவாசிகளோட இருதயத்திலிருந்து ஜீவத்தமிழ் நதிகள் வரும் என்று சொன்னீர், வருவதாக, என்னுடைய ஆவியிலிருந்து வருவதாக வருவதாக ஜெபிங்க. வேற ஒண்ணும் பண்ண வேணாம். அது ஒன் பாயிண்ட் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங். உங்களுக்கு அந்த நதி வராமிக்க என்ன அப்படின்னா, யூ வில் ஸ்டார்ட் சடன்லி ரிசீவிங் பவர்ஃபுல் தாட் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் காட்.
தட் இஸ் த ரிவர். பவர்ஃபுல் தாட் பேட்டர்ன்ஸ். உங்க சிச்சுவேஷனுக்கு அகேன்ஸ்டா உங்களுக்கு அவிசுவாசம் வந்து எப்படி உங்களுக்கு டைட்டா பிடிச்சி வச்சிருக்கோ அதுக்கு எதிரா அதை தகர்த்தெறியத்தக்கதாய் சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கும் போது அவன் மேல இந்த கட்டுகள் எப்படி நெருப்புப்பட்ட நூல் போலாகி அருந்து போயிட்டோம், அதே மாதிரி உங்களுடைய மாம்ச கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், பலவீனத்தின் கட்டுகள், அவிசுவாசத்தின் கட்டுகள், பயத்தின் கட்டுகள் அப்படியே அருந்து போய் அந்த தாட்ஸ் போய் இட் வில் பி ரீப்ளேஸ்ட் வித் தாட்ஸ் ஆஃப் ஜாய், பீஸ், ஹோப் அண்ட் கிரேட் ஹோப் ஃபார் த ஃபியூச்சர், கிரேட் ஃபெய்த். இப்படி தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுதான் ரிவர். ரிவர் கேரிஸ் ஆல் தீஸ் திங்ஸ். தாட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், எப்படி உங்களுக்கு நிச்சய நீதி அருளப்படும், கர்த்தருடைய நியாயத்தை அருளுவார் என்கிற தைரியம் உண்டாக ஆரம்பிக்கும். அதுதான் ஜீவத்தொழில் நதிகள். இப்ப இந்த நதி வந்துட்டே இருக்கும்போது இடையில அவன் வருவான், ஏதாவது சூழ்நிலை வரும், பிரச்சனை வரலாம், எதிர்த்து பேசுற மனிதர்கள் வரலாம், யாராவது வரலாம், ஏதாவது நடக்கலாம். அப்ப வந்து இல்ல இது நடக்காது போல இருக்கே அப்படிலாம் வரும். அந்த நேரம் வாயை மூடி கொள்ளுங்க, மூடிட்டு டவுட் தான் கோட்டு த ரிவர். இல்லைங்க சில பேர் சொல்றீங்க நான் நல்லா தான் அப்படி போயிட்டு தான் இருந்தேன் நீங்க சொல்ற மாதிரி, ஆனா இடையில இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்து ஒரு மாதிரி பண்ணிருச்சுன்னா அகைன் ஸ்டார்ட் வித் தி பேசிஸ், கோ டு தி blood, go to the word and then pray in the spirit and let the waters flow again. Go back and ask for justice again. The waters will flow again, the waters will come again and it will lead you to the hills of God. தேவனுடைய பர்வதங்கள். அவனுக்கு அரராத் மலையில் நின்னுச்சு, உங்களுக்கு தேவனுடைய பர்வதம், புதிய எருசலேம், நீதியின் வாசஸ்தலம், நீதி வாசமா இருக்கும் புதிய வானம், புதிய பூமிக்கு உங்களை கொண்டு போகும். கொண்டு போய் அங்கிருந்து உங்களுக்கு நீதி நியாயம் அருளப்படுகிறது நீங்க பாருங்க. கண்டினியூ பண்ணுங்க, இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம், நிறுத்திடாதீங்க. ஏன்னா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட போகிறீர்கள். You're going to be flying above the mountains. You're going to be soaring above the mountains. You're going to stay above the mountains. Amen. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Arabaranterebere, anderebere, edorebere, onkondurebo. Orobaronterebere, anderebere. Brunduribere, hadere, ankanderebere, adarahandorobere, onderebere, edarabere, ankanderebere, anganerebere, anderebere, adarabaranterebere. Branderebere, rabranteribedara handoro. Roiberere veranderi hadorion kronderi verianteri veriandoro veriondera vara horam bandur verionderi veriandera vara orum runderi verionteri gedara brantere badara hadara ba hedere ba angara handoro varondere veriandera varandera variandur veranchara variandera Riba canto rubadore bender emba candoro baronte ribadara huntero rubadore brande ribadara huntero. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Rebere ante ribadi ande ribere ancantudo brondoro vero. Ora brondera vara. Hallelujah. Hallelujah. ஜீவத்தண்ணீருள்ள நதிகள், ஜீவத்தண்ணீருள்ள நதிகள், ஜீவத்தண்ணீருள்ள நதிகள். ரிவரை ante ரிவரை நியாயத்தை, ஹalleluya, நீதியை, ஹalleluya கொண்டு வருகிற ஜீவ தண்ணீருள்ள நதிகள், ஜீவ தண்ணீருள்ள நதிகள். மலைகளுக்கு மேல ஆய்வர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், மலைகளுக்கு மேல ஆய்வர்த்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பிரிந்த ராங்கண்டூர படேர பிரான்ட் ரோபடோர பிரான்ட் ரீகடார வாண்டரேடரே. Thank you, Lord. 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 Reverend Torevere on Torevere. Hallelujah. Neckல ப்ராப்ளம் போல இருக்கு நான் பார்க்கிறேன். See somebody with a problem in the neck. Hallelujah. கழுத்துல பிரச்சனை. I command the pain to go in the name of Jesus. I speak healing. I speak healing in the name of Jesus. Thank you, Lord. Rabatara hantari badara hantare gadera brante rabadara varande regada. Her bandurumbo tur venendara kandara vador brondo robrudi ankranda robador bent robado. Brant rida ramba terra vanda rabadara brant roda ramba kanda rida rakandore vender rubudianga. Brant reda ramba konda rabadere briankandore branda rabadara hantoro. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சோர்ந்து போய்கிற ஒருக்காவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம், கரம் பிடித்து தூக்கி விடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah. ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்த நதி தடைப்பட்டு போயிருக்கும் என்று சொன்னால் I open it up again in the name of Jesus. I open it up again in the name of Jesus. I command the waters to flow. I command the waters to flow.
Thank you, Lord. Never to be stopped again. Never to be stopped again. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து செல்லலாம். அன்றைய சிலுவைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரத்தத்துக்காய், உங்களுடைய காயங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய விழாவில் குத்தின போது தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டது என்று வாசிக்கிறோம். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று. அப்படியே உங்களுடைய சிலுவையின் மூலமா எங்களுக்காய் திறக்கப்பட்ட அந்த ஊற்றுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah. கல்வாரியில திறக்கப்பட்ட ஊற்றுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அங்கே இருந்து அருளப்படுகிற ஆவிக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, hallelujah. புறப்பட்டு வருகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரபரா தெரப்ரன்ட் ரிபா காந்த ரோப டோர ரன்ட ரெடரவர யான் கடர ஹந்தரி யோக்ரெண்டேர வாண்டரா பிரடர யான் கொண்டரி படார ஹந்தரி டரேகேட ரோஹன் தரம்ப தரவரந்தர. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். Hallelujah, 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 hallelujah. From every place your body and your mind is kept captive, the Spirit is rescuing it. The Spirit is rescuing it. Hallelujah, hallelujah. So that you will continue in your mission, so that you will continue in your purpose. Nobody can stop your purpose. Nobody can stop your purpose. Hallelujah. யேசூரனுடைய தேவனை போல் ஒருவனும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய். ஹalleluya, hallelujah. மேகங்கள் மேல் ஏறி வருகிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். தேங்க்யூ. இப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சிலுவையின் மூலமாய் சத்துருவின் மேடுகளை நாங்கள் மிதிக்கும்படி உதவி செய்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். சத்துருடைய மலைகள் போன்ற இருக்கிற காரியங்களுக்கு மேலாக உடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே உடைய உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கை நாளைகளை உயர்த்தி வைத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். I shut down every tongue that accuses you in the name of Jesus. Thank you, Lord. You might have failed so many times, but the devil has no right to accuse you. Thank you, Lord. Thank you, Lord. So your conscience has no right to accuse you. You are bought by the blood. Bought by the blood. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Let's take part in the Lord's table. கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். ஆண்டவரே, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியாது நான் ஜெபிக்கிறேன். அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியாது நான் ஜெபிக்கிறேன். மலைகளுக்கு மேலாக இந்த பேழை கடந்து செல்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் பிசாசு கொண்டு வருகிற சோர்வுகளையும் இவர்கள் கண்டறிந்து ஞானத்திலே செயல்பட்டு தொடர்ந்து முன்னேறி செல்ல உதவி செய்வீராக. ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you. See you in the next meeting. Thanks for joining.